தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை ஆகிய பகுதிகளில் லேசான மழை பெய்தது. பெருங்களத்தூரில் முழுமையடையாத கால்வாயிலிருந்து கழிவுநீர் மழைநீருடன் கலந்து தெருவில் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கோவையில் ரயில் நிலையம், உக்கடம், டவுன்ஹால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மருத்துவமனை வார்டுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரையில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் இயல்பை விட அதிகமாகவே இருந்த நிலையில் மாலையில் திடீரென பலத்த மழை பெய்தது. கீழவாசல், கோரிப்பாளையம், தெப்பக்குளம், அண்ணா நகர், பெரியார், அண்ணா பேருந்து நிலையம், எல்லிஸ் நகர், வில்லாப்புரம், மாட்டுத்தாவணி, சிந்தாமணி இடியுடன் கனமழை கொட்டியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகரில் மாலையில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்ததைத் தொடர்ந்து விருதுநகர், சூளக்கரை, அல்லம்பட்டி, பாண்டியநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மிதமான சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.